ரயிலிலிருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணியினுடைய வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வேலூரில் நடைபெற்ற இந்த சம்பவம் மிகுந்த ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. வேலூர் அருகே ஓடும் ரயிலில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான கர்ப்பிணியின் வயிற்றிலிருந்து 4 மாத சிசு அதனுடைய இதய துடிப்பு நின்றதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில். ஜான்சன், மருத்துவர்களுடைய அந்த தகவல் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனுடைய ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்காங்கன்னு சொல்ல விவரம் சொல். வணக்கம் கோபால். நேற்று முன்தினம் கேவிக்குப்பம் அருகே ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லை கொடுத்த ஆளாக்கப்பட்ட 36 வயது 4 மாத கர்ப்பிணி பெண், அதாவது ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டு கை கால் முறிவு ஏற்பட்டது. இவர் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று சென்னையிலிருந்து இன்று காலை சென்னை ரயில்வே மேலாளர், சென்னை ரயில்வே மருத்துவர் அவர்கள் நேரில் வந்து ஆய்வு செய்து நலம் விசாரித்து இவருக்கு ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டு 50,000 கொடுத்து சென்றனர். அதற்கு முன்பு நேற்று இரவு தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் AS குமாரி மற்றும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் மதிவான ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து அது நடந்ததை குறித்து கேட்டனர். அதாவது அப்பொழுது குழந்தை நலமுடன் இருப்பதாக அவர்கள் தகவல் தெரிவித்தனர். மேலும் தற்பொழுது வேலூர் ஓடும் ரயிலில் பெண் பெட்டியில் இருந்து பயணித்த 36 வயது 4 மாத கர்ப்பிணி பெண் ஏம்ராஜ் என்ற இளைஞரால் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட சம்பவத்தில் கர்ப்பிணி பெண் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தற்பொழுது அவரது வயிற்றில் இருந்து 4 மாத குழந்தை இதய துடிப்பு நின்று விட்டதாகவும் இதனால் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை அகற்ற வேண்டும் என மருத்துவ நிர்வாகம் கூறியதாக தகவல் வெளியாகி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபால். நன்றி ஜான்சன், விவரங்களுக்கு நன்றி.